இந்த ஹேர் டையை ஒரு முறைக்கு 4-5 தடவை என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேங்க. எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. நல்லாவே வெள்ளை முடியெல்லாம் சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. நம்பலினாலும் பரவாயில்ல, ஒரு முறையாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமான 2 பொருளை இதில் ஆட் பண்ணி இந்த ஹேர் டையை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்குங்க. இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு லைட்டாக இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சுட்டா போதும். இப்போ இதில் என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த கரிஞ்சீரகத்துக்கு கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னன்றதையும் பார்க்கலாம். கரிஞ்சீரகம் எவ்வளோ சேர்த்துட்டோமோ அதே அளவுக்கு நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற ஜீரகத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் ரெண்டையுமே எடுத்துருக்கோம். இதை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கருகருன்னு மாறி வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. லைட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டா போதும். இது வந்து கரிஞ்சீரகம், அந்த கருப்பாக இருக்கிறது. இன்னொன்று வந்து நம்ம நார்மலாக குழம்புக்கு ரசத்துக்கெலாம் யூஸ் பண்ணுற ஜீரகத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. லைட்டாக மனம் வந்தாலே நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதே ஹீட்லேயே கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். இதை அப்படியே எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ அடுத்து நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு பொருள் தான் நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கு இந்த கருவேப்பிலையை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா ஒரு 2-3 குத்து கருவேப்பிலையை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க, புழு பூச்சிகள் இல்லாமல். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த ஜீரகத்தையும் கருஞ்சீரகத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி தான் உள்ளே ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். நல்ல ஒரு பிளாக் கலரில் நமக்கு வந்திருக்கு. கரிஞ்சீரகத்தை வறுத்துட்டு அரைக்கும் பொழுது இந்த மாதிரி நமக்கு வந்து கலர் நல்லா டார்க்காக கிடைக்கும். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஆட் பண்ணுறத விட கொஞ்சம் இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நீங்கள் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வடிஞ்சு வந்துருச்சு. உடனே நமக்கு ஜூஸ் மட்டும் தானே தேவை. இந்த ஹேர் டையை வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நம்மளுடைய முடியோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். ஹேர் ஃபால் இருந்தால் உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணும். முடியை வந்து பிளாக்காக நல்லா வளர வைக்கும். நல்லா ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. க்ரீனும் இல்லை, பிளாக்கும் இல்லாமல் ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதிரி கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நல்லா கலர் நமக்கு பிடிக்கிறதுக்காக இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். காஃபி பவுடர் தான். 1 ஸ்பூன் அளவுக்கு எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நம்ம முடியில் நல்லா பிடிக்கிறதுக்கும் கலர் வந்து நல்லா கொடுக்கறதுக்கும் நம்ம அந்த காஃபி பவுடரை வந்து ஆட் பண்ணுறோம். காஃபி பவுடரில் தாராளமாக டீ தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அரைக்கும் போதே டீ தூளை நீங்கள் போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடித்து எடுத்துக்கலாம். காஃபி பவுடர்ன்ற வாசி தனியாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் மஸ்ட்டுங்க. இப்போ இதில் வந்து நம்ம 2 பொருளை மட்டும் சேர்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முடிக்கி நன்மையை தரக்கூடிய இந்த நெல்லிக்காய் பொடி வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். அடுத்து மருதாணி பொடியும் அதே அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க.
எவ்வளோ நெல்லிக்காய் பொடி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு மருதாணி பொடி, வேறு எதுவுமே இல்லைங்க, அவ்வளவுதான். இப்போ அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டிகாஷன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உடனே உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை கண்டிப்பாக வந்து எப்படியும் நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது கலர் வந்து க்ரீன் கலரில் தான் தெரியுது. இன்னும் இந்த அயன்லாம் இறங்கி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு உடனே இப்போ அப்ளை பண்ணணும், நான் வெளியில் கிளம்புறேன், என் முடியை வந்து பிளாக்காக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நம்ம அப்படியே அடுப்பில் வச்சு சூடுபடுத்திட்டு எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மாதிரி தான் அப்ளை பண்ண போகிறோம், ஹீட் பண்ண போகிறோம் இதை. இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கலாம். அது லைட்டாக நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ரீன் ஷேடில் இருந்தாலும் கூட இது கொதிக்க கொதிக்க நமக்கு வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நமக்கு வரும். ஏன்னா நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி சூடுபடுத்திட்டிங்கன்னா உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு இருக்கும் போதே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ எல்லாம் பனி சீசனாக இருக்கா, நமக்கு ஒரு சிலருக்கு ஒத்துக்காமல் போயிடுது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போது ஹேரில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சளி பிடிக்காது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் டையை வந்து யூஸ் பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் பண்ணாது. நம்ம வந்து சூடுபடுத்திடுறோம் இல்லையா, அதனால் எந்த ப்ராப்ளமும் நமக்கு பண்ணாது. பாரு, நல்லா திக்காக மாறி வருது. எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துடும் நமக்கு. எந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துச்சு பாருங்கள். கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வந்துருச்சு. இன்னும் கூட கொஞ்சம் திக்காகட்டும், அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா திக்காக வந்துருச்சு. நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம். கொஞ்சமாக தான் ஆறணும் இல்லையா, ரொம்ப சூடோடு அப்ளை பண்ணிடக்கூடாது. அப்படியே விட்டுருவோம், ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ டை வந்து நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா திக்காக வந்துருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லிக்விடாக வேணுனாலும் தாராளமாக நீங்கள் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படி வேணும் லிக்விடாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லெமன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. இப்போ நம்ம ஹேர் டை அப்ளை பண்ண போகிறோங்க. நீங்கள் வந்து ஒயிட் ஹேரில் அப்ளை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், எனக்கு அதாவது உள் பகுதியில் எவ்வளோ வெள்ளை முடி இருக்கு பாருங்கள். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கெல்லாம் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். உள்ளார நிறைய இருக்கும், வெளியில் பார்த்தா தெரியாது. இங்கே பாருங்கள். எந்த அளவுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை முந்தின நாளே நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வந்து கலர் கொடுக்கும். அடுத்த நாள் நீங்கள் ஹேரை நம்ம நினச்சது மாதிரி தலை சிரிக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு சூப்பராக பிளாக்காக மாறிடும். எப்படி பிடிக்குது பாருங்க, நல்லா மை மாதிரி பிடிக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்புவீங்களான்னு தெரியல. அங்கே பாருங்கள், என் கை எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். பிளாக்காக அந்த அளவுக்கு பிடிக்குது நல்லா. நான் முன்பகுதியில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி முன்னாடி தான் நிறைய இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த முன்னாடி தான் அதிகமாக தெரியக்கூடிய இடமே. ஆண்களுக்கு அப்படி இல்லை, பெண்களுக்கு முன்பகுதியில் தான் நல்லா தெரியும். அதேமாதிரி இந்த உச்சி பகுதி
நல்லா அந்த மாதிரி அப்ளை பண்ணிடணும். நீங்கள் நல்லா உள்ள, அதாவது ஸ்கால்ஃபில் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். அப்போ தான் உள்பகுதியில் இருக்கிற நிறைய முடிகள்லாம் நல்லா வந்து பாருங்க கையை எந்த அளவுக்கு கருன்னு இருக்குது. இது வாஷ் பண்ணாலே போகாதுங்க, அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. நிறைய பேர் உங்கள் தலையில் அப்ளை பண்ணி காட்டுங்க, உங்கள் தலையில் அப்ளை பண்ணி காட்டுங்க அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஆல்ரெடி எனக்கு வந்து கோல்டுங்க, ஆனாலும் பரவாயில்ல சரி அப்ளை பண்ணி காட்டலாம் அப்படின்னு தான் காட்டுறேன். காலையிலேருந்து நான் படுத்த பிடிக்காத தான் கிடந்தேன், இப்போ தான் எழுந்திரிச்சேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு, எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் க்ளவுஸ் போட்டு இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து மேல் பகுதியில், அதாவது ஸ்கால்ஃபில் படுற அளவுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பின்னாடிலாம் அப்ளை பண்ணலை, எனக்கு அந்தளவுக்கு பின்பகுதியில் இருக்காது. அதனால் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை வந்து நம்ம தூக்கி இந்த மாதிரி கட்டிக்கலாம். உங்களுக்கு நிறைய உள்ளேலாம் நர முடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. 3 ஹார்ஸ் மட்டும் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம முடி எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எந்தளவுக்கு பிளாக்காக இருக்குது பாருங்கள். இன்னும் இருக்க நல்லா ட்ரை ஆக நல்லா பிளாக்காக மாறிடும். இதை வந்து நீங்கள் இப்படியே விட வேண்டாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏதாவது கேப் மாதிரி போட்டுட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்லா உங்கள் முடியில் வந்து அந்த ஈரத்தன்மை இருக்க நல்லா முடியில் அப்சர்வ் ஆகும். கலர் வந்து நல்லா உங்களுக்கு கொடுக்கும், நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகும். நல்லா நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கலர் வந்து பிடிக்காமல் கூட போகலாம். அதனால் நல்லா வந்து ஒரு கவர் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒர்க்கை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 ஹார்ஸ் கழிச்சிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர்லேயும் நீங்கள் தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு அன்ஈஸியாக எந்த ஃபீல் இருக்காது. நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சி யூ பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்.